அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் பாசமும் கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மகத்தான அமல் பற்றியது. அது என்ன அமல் தெரியுமா? அது துஆ. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைவது சில நேரங்களில் ஒரு துஆவாக இருக்கலாம். நாம் அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக கேட்ட ஒரு துஆவாக இருக்கலாம். அல்லது நமக்காக யாரோ ஒருவர் கண்ணீரோடு கேட்ட ஒரு துஆவாக இருக்கலாம். அன்பானவர்களே, உலகத்தில் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் துஆவை மட்டும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் துஆ என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது அடியான் மற்றும் அல்லாஹ் இடையிலான நேரடி தொடர்பு. நாம் பேசுகிறோம், அல்லாஹ் கேட்கிறான். நாம் அழுகிறோம், அல்லாஹ் பார்க்கிறான். நாம் கையேந்துகிறோம், அல்லாஹ் பதில் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய ஆயுதம் துஆ. ஆயுதம் என்றால் என்ன? பாதுகாப்பு தருவது, வெற்றியை தருவது, எதிரிகளை வெல்ல உதவுவது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவனை மீண்டும் எழுப்பக்கூடிய மிகப்பெரிய சக்தி துஆ. நாம் உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ரிஸ்க் தேடுகிறோம், வேலை தேடுகிறோம், வியாபாரம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம், குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாம் சரி. ஆனால் அந்த கதவுகளை திறப்பது யார்? அல்லாஹ். அந்த கதவை திறக்க வைக்கும் சாவி என்ன? துஆ. அன்பு பெருமக்களே, நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் இரவு பகல் பாராமல் கையேந்துங்கள். அந்த கைகள் வெறுமனே திரும்பாது. நீங்கள் யாரை எதிரி என்று நினைக்கிறீர்களோ அவருடைய உள்ளத்தில் உங்களை பற்றி அச்சத்தை உண்டாக்குவது கூட அல்லாஹ்தான். அந்த உதவியை பெற்றுத்தருவது துஆ. இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வரலாற்றை பாருங்கள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருந்த ஒருவர் ஒரே ஒரு துஆவின் காரணமாக இஸ்லாத்தின் தூணாக மாறினார். அவர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில் இஸ்லாத்தை மிகவும் கடுமையாக எதிர்த்தவர். எந்த அளவுக்கு என்றால், இந்த ஊரில் நான் இருக்க வேண்டும் அல்லது முஹம்மது இருக்க வேண்டும் என்று கத்தியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். கோபம், ஆவேசம், வெறுப்பு. அந்த மனநிலையோடு சென்ற மனிதர் சில நிமிடங்களில் எப்படி மாறிவிட்டார்? அதற்கு பின்னால் இருந்தது நபிகள் நாயகத்தின் துஆ. நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உமர் அல்லது அபூ ஜஹல் இந்த இருவரில் உனக்கு பிரியமான ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக. அந்த துஆவின் பரக்கத் என்ன தெரியுமா? மறுநாளே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் உள்ளம் மாறிவிட்டது. குர்ஆன் வசனங்கள் அவருடைய இதயத்தை உருக்கியது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் இஸ்லாத்தின் மிகப்பெரிய வீரராக மாறினார்கள். ஒரு துஆ ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். அன்பு சகோதரர்களே, பத்ர் யுத்தத்தை நினைத்து பாருங்கள். 313 பேர் மட்டுமே. எதிரில் 1000க்கும் மேற்பட்டவர்கள். ஆயுதங்களில் பலம் இல்லை, எண்ணிக்கையில் பலம் இல்லை. ஆனால் முஸ்லிம்களிடம் இருந்த மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்குள் சென்று நெற்றியை பூமியில் வைத்து அழுதார்கள். யா ஹய்யு யா கய்யூமு, யா ஹய்யு யா கய்யூமு என்று அல்லாஹ்விடம் கதறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பலமுறை வந்து பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் அதேபோல துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள் துஆவை மறுக்க மாட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? வரலாறு மாறிவிட்டது. பலவீனமாக இருந்த முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். ஏன்? துஆ. அன்பர்களே, துஆ என்பது வெறும் வழிபாடு அல்ல. அது வாழ்க்கையை புரட்டி போடும் சக்தி. அதனால்தான் இன்று நாம் பார்க்கப் போகும் மகத்தான துஆ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. எந்த திட்டமும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. எங்கே போவது? என்ன செய்வது? யாரிடம் உதவி கேட்பது? ஒன்றும் தெரியாது. ஒரு மனிதன் முழுமையாக தனிமையில் நின்ற தருணம் அது. மத்யன் என்ற ஊருக்கு வந்தார்கள். அங்கே 2 பெண்கள் தண்ணீர் எடுக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். கூட்டம் குறைந்த பிறகுதான் தண்ணீர் எடுப்போம் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு மரநிழலில் அமர்ந்து அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீருன், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீருன். எவ்வளவு சுருக்கமான துஆ பாருங்கள். ஆனால் அதன் அர்த்தம் மிக ஆழமானது. யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த நன்மையை கொடுத்தாலும் அதற்கு நான் மிகவும் தேவைப்படுகிறவன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன இருந்தது? தங்க இடம் இல்லை, வேலை இல்லை, உணவு இல்லை, எதிர்காலம் தெரியாது. ஆனால் நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் துஆ செய்தார்கள். அன்பர்களே, அந்த துஆவின் பரக்கத் என்ன தெரியுமா? முதலில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைத்தது. பிறகு நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் வேலை கிடைத்தது.
அதற்கு பிறகு திருமணம் நடந்தது. குடும்பம் அமைந்தது. பின்னர் அல்லாஹ் அவர்களை நபியாக உயர்த்தினான். வெறுமையாக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் தூதராக திரும்பினார்கள். இதெல்லாம் எதன் காரணம்? துஆ. அன்பு பெருமக்களே, இந்த துஆ இன்று நமக்கும் தேவை. வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு தேவை. நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைக்கும் குடும்பங்களுக்கு தேவை. திருமணம் தாமதமாகும் மக்களுக்கு தேவை. கல்வியில் வெற்றி தேடும் மாணவர்களுக்கு தேவை. வியாபாரம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் மக்களுக்கு தேவை. நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் வழி திறந்து தருவான். நம்ம வாழ்க்கையிலேயே சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி தோன்றும். யாரும் உதவ மாட்டாங்க போல இருக்கும். எதிர்காலம் இருட்டாக தெரியும். அந்த நேரத்தில் தான் துஆ மிகப்பெரிய ஒளி. அன்பர்களே, துஆவை நமக்காக மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். ஒரு சஹாபி துஆ செய்தார், யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மது நபிக்கும் மட்டும் ரஹ்மத் செய். நபிகள் நாயகம் சிரித்துக்கொண்டு சொன்னார்கள், அல்லாவின் ரஹ்மத்தை ஏன் இவ்வளவு சுருக்கிவிட்டாய்? எல்லோருக்கும் கேள். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரும் மனப்பான்மை. நாம் இன்னொருவருக்காக துஆ செய்தால் மலக்குகள் நமக்காக துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இவர் இன்னொருவருக்காக நல்லதை கேட்கிறார். இதையே இவருக்கும் கொடு என்று மலக்குகள் சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இன்று உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். நம்மால் எல்லா இடத்திற்கும் போய் உதவ முடியாது. ஆனால் ஒரு விஷயம் செய்ய முடியும். துஆ செய்ய முடியும். உருக்கமாக அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். குறிப்பாக இரவுகளில், குறிப்பாக ரமலானில், குறிப்பாக சஜ்தாவில். அல்லாஹ் கேட்கிறான். இன்று இந்த உரையின் முடிவில் நாம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை மாற்றும் சக்தி அல்லாஹ்விடம் இருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய காரணம் துஆ. எனவே இனிமேல் துஆவை சாதாரணமாக பார்க்காதீர்கள். மனதோடு கேளுங்கள். நம்பிக்கையோடு கேளுங்கள். கண்ணீரோடு கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நல்ல துஆக்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய கஷ்டங்களை நீக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பானாக. நோயாளிகளுக்கு ஷிஃபா கொடுப்பானாக. கடனில் இருப்பவர்களுக்கு நிவாரணம் தருவானாக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஹலால் ரிஸ்க் கொடுப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.